படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பிரேத பரிசோதனை நடந்து வருகிறது. அதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில் இருக்கிறார். பிரேத பரிசோதனை எந்த அளவு முடிந்திருக்கிறது சுப்பிரமணி? பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 8 பேரை காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய உடல் தற்போது பிரேத பரிசோதனை செய்ய தொடங்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து அவரது உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தவக்கடங்கில் வைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடைய ஆதரவாளர்களும் கட்சியினரும் தொடர்ந்து காவல்துறைக்கு எதிராக கோஷம் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் பிரேத பரிசோதனை தொடங்கப்பட்டிருக்கிறது. 2 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் அந்த பிரேத பரிசோதனை தலைமையில் பிரேத பரிசோதனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. மருத்துவர் துவாரகேஷ் தலைமையில் பிரேத பரிசோதனை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிரேத பரிசோதனையை வீடியோ பதிவு செய்யப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை செய்வதற்கு முன்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைய டீன், அதே போல காவல் இணை ஆணையர் விஜயகுமார் ஆகியோர் உண்மையிலான போலீசார் மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தினார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் பிரேத பரிசோதனை தொடங்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஏற்கனவே இந்த கொலை சம்பவம் தொடர்பான தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பல்வேறு தடயங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழில்நுட்ப ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. கைதான 8 பேரையும் இரவு முழுவதும் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக 8 பேரிடமும் வாக்குமூலம் பெறக்கூடிய நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கும். பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் அவரது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.